தெரியலனா கூட பரவாயில்ல. உன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னு கூட யாருக்கும் தோணலல்ல? எல்லாம் நேரம். இந்த வீடு உன் கையை விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு. ராகினி, உனக்கு ஒரு வேலையே இல்லையா? இப்படியே தான் மூட்டி விட்டே இருப்பியா எப்ப பார்த்தாலும்? கேங்க, இவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? இல்ல ஜெயா, அது இப்படி ஒரு துக்கம் நம்ம வீட்ல நடந்திருக்கு. அதோட ஈரம் கூட இன்னும் காயல. அதுக்குள்ள ஸ்வீட்டு பட்டாசுன்னு என்ன ஆர்ப்பாட்டம்? இதெல்லாம் நல்லாவா இருக்கு? அந்த பொண்ணு மனசு எவ்வளவு பாடுபடும்னு யாராவது ஒருத்தர் யோசிச்சீங்களா? ஜெயா, என்ன பேசுற நீ? இத பாருங்க, சும்மா இருங்க. இப்ப என்ன, நீ நல்ல மார்க் வாங்கியிருக்க அதானே? ஆமா அத்தை. அது எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆனா கொண்டாட்டம்லாம் இங்க வேண்டாம், சரியா? எது எது எப்ப பண்ணணும்னு ஒரு முறை இருக்கு. அத இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டா நல்லது. கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்ல எந்த கொண்டாட்டமும் வேண்டாம். அம்மாடி, நீ எதுவும் மனசுல வச்சுக்காத. அதான் உன் அத்தையை பத்தி தான் தெரியுமே, அப்புறம் என்ன? சரி, நான் ரூமுக்கு போறேன். கௌதம், எதுக்கு கௌதம் இதெல்லாம்? அதெல்லாம் இப்ப பேசாத. இரு. இந்திரா, கௌதம், கௌதம், இரு. என்ன பண்ற? வெளிய எல்லாரும் இங்க வா. இருக்காங்க. கௌதம், என்ன இந்திரா, நீ ஐஏஎஸ் பாஸ் பண்ணிருக்க. கௌதம், 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 சொல்றத கேளு கௌதம். ஐயோ, வெளிய எல்லாம் இருக்காங்க. என் பொண்டாட்டி இவ்ளோ பிரச்சனையை தாண்டி ஐஏஎஸ் பாஸ் பண்ணிருக்கா. எப்படி கொண்டாடாம இருக்கிறது இந்திரா? அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இந்திரா. கௌதம், நீ ராத்திரி பகலா எப்படி உழைச்சு படிச்ச, அதுக்கு தான் இப்படி ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. இத நான் கொண்டாடாம எப்படி ஐயோ இருக்கிறது? கௌதம், இறக்கி விட்டுட்டு பேசு கௌதம், இறக்கி விடு. இந்திரா, ஒரு நிமிஷம் இரு. என்ன பண்ற? மிஸ்ஸஸ் இந்திரா ஐஏஎஸ், இந்தாங்க வாழ்த்துக்கள். உங்க ஹார்ட் ஒர்க்கு கிடைச்ச கிஃப்ட்டுக்கு கொஞ்சமாச்சும் சந்தோஷப்படுங்க. இத புடி. இந்திரா, எனக்கு புரியுது இந்திரா, இந்த சந்தர்ப்பத்துல உன்னால சிரிக்க கூட முடியல. ஆனா இத கொண்டாடுறத முழு மனசா என்னாலையும் தான் செய்ய முடியல. ஆனா இது உன் ஹார்ட் ஒர்க்கு கிடைச்ச ஒரு பெரிய பரிசு. இது கூட இல்லைன்னா என் மனசு கேட்காது இந்திரா. இந்த வீட்ல அத்தனை பேருமே வருத்தத்துல இருக்காங்க. என்னோட வருத்தத்தை விட அக்கா, அத்தை, அம்மா இவங்களோட இழப்பு ரொம்ப அதிகம். அவங்க முன்னாடி என்னால சிரிக்கிறத விட என்னால அவங்க முன்னாடி வருத்தப்படக்கூட முடியல கௌதம். என்ன ரொம்ப தைரியமா காமிச்சுக்க வேண்டியது இருக்கு. என்னதான் சமாதானம் செஞ்சுக்கிட்டாலும் நம்ம வீட்ல இது நடந்திருக்கவே கூடாது. இன்னும் அதை நம்பவே முடியாம மனசு துடிச்சிட்டு இருக்கு. எனக்கு எல்லாமே புரியுது இந்திரா. இப்ப அதுக்கு என்ன செய்ய முடியும்? நீ சொல்ற மாதிரி இந்த இழப்பெல்லாம் அவங்களுக்கு அதிகம்தான். ஆனா நீயே வருத்தப்பட்டா அவங்கெல்லாம் என்ன செய்வாங்க? இங்க பாரு இந்திரா, உன் லட்சியத்துல முக்கியமான கட்டத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு நீ அடைஞ்சிருக்க. இன்னைக்கு கூட எனக்கு தெரிஞ்சு நீ சந்தோஷப்படலன்னா அதை விட வேற என்ன கொடுமை பெருசா இருக்கு? சிரி இந்திரா. சரி சரிங்கிறல்ல. இந்திரா,
பாராட்டிட்டு இருந்தேன். ஆமா மாப்பிள, இந்திரா நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணது பெரிய விஷயம்தான். ஆனா அதுக்கு உறுதுணையா நீங்க நின்னு இருக்கீங்க. இன்னைக்கு இந்திராவும் நாங்களும் பெருமைப்படுறோம்னா அதுக்கு நீங்க தான் மாப்பிள காரணம். உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன் மாப்பிள. அத்தை, நீங்க போய் என்ன அம்மா. அத்தை? என்னம்மா நீ? அத்தை, நீங்க இந்திராவை பாராட்டுங்கன்னா என்ன பாராட்டிட்டு இருக்கீங்க? இல்ல மாப்பிள, நான் சரியா தான் சொல்றேன். பரீட்சை அப்போ இங்க என்னென்ன நடந்ததுன்னு நான் பார்த்துட்டு தானே இருந்தேன். எல்லாத்துக்கும் நீங்க தானே தூண் மாதிரி தாங்குனீங்க. புத்தகம்லாம் இல்லாம போனப்ப நீங்க தானே எங்கெங்கேயோ போய் வாங்கி கொடுத்தீங்க. ஒரு நாள் அவளோட ஐடி கார்டு எடுத்துக்கிட்டு அப்படி ஓடி போனீங்களே. மனசார சொல்ற மாப்பிள, உங்களை மாப்பிளையா அடைஞ்சதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும் மாப்பிள. உங்க மாமா கூட அவரை வெளியெடுக்க நீங்க கஷ்டப்பட்டதெல்லாம் சொல்லி சொல்லி அத்தை, நீங்க சொல்லுங்க, யோசிக்காதீங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிடலாம். இல்ல இல்ல, இது மனசு சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கலாமோன்னு எனக்கு தெரியல. பாவம், வயித்துல நேத்து வரைக்கும் இருந்த புள்ள இன்னைக்கு இல்லைன்னா பெத்தவளுக்கு எப்படியெல்லாம் தோணும். ஆனா திரும்ப திரும்ப சொல்றது எனக்கு பயமா இருக்கு இந்திரா. என்னம்மா நீ என்னென்னமோ பேசிட்டு இருக்க? சரி, அக்கா இப்ப என்னதான் சொல்றா? அது எனக்கு சொல்லவே கஷ்டமா இருக்குடி. காவியாவை நம்ம தாயா பார்க்கணும்னு நம்மளாம் எவ்வளவு ஆசையா இருந்தோம். இப்ப என்னடானா அவன் மனசு கலங்கி என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கா. இல்ல நிஜமா சொல்றாளோன்னு புரியல. எனக்கு குழப்பமாவே இருக்கு. அத்தை, என் தலையே வெடிச்சிரும் போல அத்தை, இருக்கு. அத்தை, என்ன அத்தை? உட்காருங்க அத்தை, உட்காருங்க. உட்காருமா. இந்திரா, தண்ணி எடுத்துட்டு வா. அம்மா, இந்தாம்மா தண்ணி குடிமா. அத்தை, தண்ணி குடிங்க அத்தை. குடிமா. இத பாருமா, நீ ஏமா இவ்ளோ குழப்பத்துல இருக்க? என்னதாம்மா உனக்கு பிரச்சனை? அத்தை, நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க. மனசளவுலயும் உடம்பளவுலயும் சரி. கொஞ்சம் நீங்க ரிலாக்ஸ் பண்ணிட்டு என்ன பிரச்சனைன்னு கொஞ்சம் சொல்லுங்க அத்தை. காவியா, காவியா அவ குழந்தை உயிரோட இருக்குன்னு சொல்றாம்மா. அம்மா, என்னம்மா சொல்லிட்டு இருக்க? அக்காவா இதெல்லாம் சொன்னா? ஆமாண்டி, நான் என்னத்த சொல்ல? அவ உடம்பு தேரணும்னு பாப்பனா இல்ல அவ மனசு கஷ்டப்படுறத பாப்பனா? உங்க அப்பா வந்து சந்தோஷமும் நிலைக்கல, நீ பாஸ் பண்ண சந்தோஷத்தையும் முழுசா அனுபவிக்க முடியல. இந்த குடும்பமே இப்படி நில குலைஞ்சு நீக்குது. அம்மா, அத்தை, என்னம்மா இது? இங்க பாரு, இது நம்ம எல்லாரும் காவியா அக்காக்கு பலமா நிக்க வேண்டிய நேரம். நம்ம கஷ்டம் எல்லாம் ஒரு விஷயமே இல்லம்மா. சரி, இது பாரு, அக்கா என்ன சொன்னான்னு நீ கொஞ்சம் சொல்லுமா. அவ என்ன சொல்றானா, அவளுக்கு குழந்தை உயிரோட பிறந்துச்சுன்னு சொல்றாமா. அவ குழந்தை அழுகிற சத்தத்தை கேட்டாளாம். என்னோட குழந்தை செத்து போச்சுன்னு என்னால நம்ப முடியல. இன்னும் உயிரோட தான் இருக்குன்னு என்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கா. அண்ணி நிலைமை நினைச்சாலே ரொம்ப கொடுமையா இருக்கு. அவங்களால குழந்தை இறந்து போச்சுன்னு சொன்னதையே நம்ப முடியலன்னு நினைக்கிறேன். ஆமா கௌதம், அப்படிதான் இருக்கணும்.
அன்னைக்கே அக்கா யார்கிட்டயும் பேசாம வெறிச்சு பாத்துக்கிட்டே தான் இருந்தா. அப்பா வந்ததுக்கு அப்புறம் தான் அக்காக்கு பேச்சே வந்துச்சு. அதான் அக்கா இன்னும் நார்மல் ஆகலன்னு நினைக்கிறேன். நானும் அப்படிதான் நினைச்சேன் இந்திரா. ஆனா அவ என்ன நம்ப மாட்டியம்மா, என்ன நம்புமா, நான் உண்மையதான் சொல்றேன்னு அழறா. என்னதான் இருந்தாலும் அவ அம்மா தானே, அதை என்னால நம்பாம இருக்க முடியல இந்திரா. அதான் உன்கிட்ட சொல்லலான்னு வந்தேன். என்னம்மா நீ, அக்கா தான் அப்படி பேசிட்டு இருக்கான்னா நீயும் ஏமா அதை நம்பி பேசிட்டு இருக்க? அக்காவை வேற அப்பா கிட்ட தனியா விட்டுட்டு வந்திருக்க. நீ போமா, அக்கா கூடவே இருமா. அப்பாவால அக்காவால சமாளிக்க முடியாதுமா. சரி, நான் போறேன். உன்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் அவ மனசுல ஏதோ சங்கடம் இருக்குன்னு எனக்கு புரியுது. நான் போய் பாக்குறேம்மா. சரியா மாப்பிள்ள, நீங்களும் இந்திராவும் ஏதோ சந்தோஷமா பேசிட்டு இருந்தீங்க. நான் வந்து நடுவுல. அத்தை, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. நீங்க முதல்ல தைரியமா இருங்க. அப்பதான் உங்களால அண்ணிய பாத்துக்க முடியும். சரி மாப்பிள்ள, சரி இந்திரா, நான் போய் அவளை பாத்துக்கிறேன். நான் வரேன். இந்திரா, இந்திரா, இந்திரா. கௌதம், கூப்பிட்டியா கௌதம்? என்ன இந்திரா, கூப்பிட்டது கூட தெரியாம என்ன யோசனை? இன்டர்வியூக்கு எப்படியும் வீட்டுக்கு லெட்டர் வரும், அதனால உடனே கிளம்புற மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அப்புறம் என்ன? ஓ, அண்ணி பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? இங்க பாரு இந்திரா, எதுவும் கவலைப்படாத. கதிர் என்ன ஆனாலும் என் அண்ணன். காவியா அண்ணிய பார்த்து கொஞ்சமாவது கவலைப்பட்டு இருப்பான். இனிமேலாச்சும் அவன் நல்லா பார்த்துப்பான்னு எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கு. கதிர் மாமாவை பத்தி எனக்கு கவலையே குறையல கௌதம். ஒருவேளை குழந்தை பிறந்திருந்தா கூட அவரு மனசு மாறுங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. ஆனா அக்காக்கு இப்படி ஆனதுல இருந்து என்னால கதிர் மாமா கூட பேச கூட முடியல. அதை விடு, ஆனா நான் யோசிச்சுட்டு இருக்கிறதே வேற கௌதம். அதான் நான் கேக்குறேன்ல, என்னன்னு சொல்லு இந்திரா. ஆமா, காவ்யாக்கோட குழந்தை உயிரோட இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அதான். அண்ணிட்ட போய் இதெல்லாம் கேட்டியா நீ? தூங்கிட்டா. கேக்கலாம் தான் நான் போனேன் கௌதம். ஆனா அக்கா மாத்திரை போட்டு தூங்கிட்டா. தூக்கத்துக்கு மாத்திரை கொடுத்தாதான் அக்கா தூங்கவே செய்யறா. அதனால நான் எதுவுமே கேட்காம வந்துட்டேன். ஆனா அம்மா சொன்னது என் மனசு ஏதோ குறைஞ்சுக்கிட்டே இருக்கு கௌதம். நல்ல வேளை இந்திரா, நீ இதெல்லாம் போய் அண்ணிட்ட கேப்பியோ நான் பயந்துட்டேன். ஏன் கௌதம், நீ கேட்க வேண்டாம்னு நினைச்சியா? பின்ன என்ன, அதெல்லாம் எது கேக்குற? அதெல்லாம் கேட்காத இந்திரா. எனக்கு என்ன தோணுதுன்னா, டோட்டலா இந்த குழந்தை விஷயத்தை பத்தி யாருமே இங்க பேசாம இருந்தாலே போதும். அண்ணி எப்பவும் போல நார்மல் ஆயிடுவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. ஆறுதல் சொல்றேன், நீ போய் ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தா அவங்க அதே யோசிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க எப்படி குணமாவாங்க? இங்க பாரு இந்திரா, நீ எதுவுமே பேசாத. இல்ல கௌதம், அம்மா சொன்னது ரொம்ப சீரியஸான மேட்டரா தான் எனக்கு தோணுது. அத பத்தி கூடவா நான் உன்கிட்ட கேட்கவே கூடாது? ஒருவேளை அப்படிதான் ஏதாவது இருக்குமோ? ஒருவேளை அக்கா சொன்னது உண்மையா இருந்துச்சுன்னா? இந்திரா, உனக்கு என்ன பைத்தியமா? ஹாஸ்பிட்டல்ல இருந்து நீயும் அம்மாவும் அழுது அழுது அவ்வளவு சோகமா உட்கார்ந்துட்டு இருந்தீங்க. அப்ப என்னையும் கதரையும் கூட்டு போனாங்க. இறந்து போன குழந்தைய என் கண்ணு முன்னாடி பார்த்த, என்கிட்ட காமிச்சாங்க. கதிர்கிட்ட லீகலா கையெழுத்து வாங்கினாங்க. என் கண்ணால நான் பார்த்தேன். அப்ப நான் சொல்றது பொய்யா?
என்னால அதை மறக்கவே முடியல இந்திரா. அப்போ அக்கா சொன்னது நிஜம் இல்லையா? ஐயோ இந்திரா, அதெல்லாம் உண்மையே இல்ல. அவங்களால அந்த துக்கத்தை தாங்க முடியாம எதோ சொல்லிட்டு இருக்காங்க. நீ அதை பெருசுபடுத்திட்டு பேசிட்டு இருக்க. இங்க பாரு இந்திரா, உங்க அக்காவை டைவர்ட் பண்றதுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லுங்க. அவங்க கொஞ்சம் ரெக்கவர் ஆவாங்க. அதை விட்டுட்டு அத்தையும் நீயும் சேர்ந்து அதே பேசி அண்ணிய குழப்பாதீங்க. இங்க பாரு இந்திரா, நான் சொல்றது கேளு. இது தேவையில்லாத யோசனை. நீ இத பத்தி எதுவும் பேசாத, அண்ணியும் குழப்பாத. உனக்கு புரியுதா நான் சொல்றது? இங்க பாரு இந்திரா, அவங்க மென்டலி கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்காங்க. இதுக்கு மேல அவங்க கிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. நீ என்ன நம்பு ஃபர்ஸ்ட். இந்திரா, நான் இவ்ளோ சொல்லிட்டு இருக்கேன், நீ ஏதோ யோசிச்சுட்டே இருக்க. உனக்கு நான் சொல்றது புரிஞ்சுதா இல்லையா? ஆம், புரிஞ்சுது. எனக்கு புரிஞ்சுது கௌதம். டயர்டா இருக்க, வா போய் டின்னர் சாப்பிடலாம். ம். சீக்கிரம் வா. எடுத்துக்கோங்கம்மா. என்னத்த நீங்க ராத்திரிலாம் தூங்கல போல இருக்கு. உங்க ரூம்ல லைட் எரிஞ்சிட்டே இருந்ததே. ஏதோ கனவு, அதான் சரியா தூக்கம் வரல. அம்மாடி ஹேமா, மனசு நிறைய துக்கம் இருந்தா எப்படிமா தூக்கம் வரும்? மாமா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் அத்தை அந்த குழந்தைக்காக எவ்வளோ ஏங்கி இருந்தாங்கன்னு. அதுவும் காவியா அக்காக்கு எவ்வளோ வருத்தமோ அதே அளவுக்கு அத்தைக்கும் இருக்கதானே செய்யும். வெளியாவ காட்டிக்கிறது இல்ல, அவ்வளவுதான். என்ன சொல்ல வர நீ? ஆ? என் அக்காக்கு கல் மனசுன்னு சொல்ல வரியா? நான் முதல்ல ஏன் அப்படி சொல்ல போறேன்? அத்தை ரொம்ப பக்குவமா நடந்துக்கிறாங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். இந்திரா, இப்ப நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட? குழந்தை சம்பந்தப்பட்ட எந்த விஷயமும் பேச வேணாம்னு சொன்னா இல்லையா? இப்ப எதுக்கு இந்திரா இத பேசிட்டு இருக்க? சரி கௌதம், நான் பேசல. டேய், என்னடா இந்த துக்கம் எல்லாம் பேசாம இருந்தா தீருமாடா. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா பேசினாலே துக்கம் குறையும்னு சொல்லுவாங்க. மடி இந்திரா, விடுமா. இல்ல மாமா, கௌதம் சொல்றதுலயும் ஒரு லாஜிக் இருக்கு. மனசுக்கு சங்கடமான விஷயங்களை பேசாம தவிர்க்கிறது தான் நல்லது. அதை விட மனசுக்கு பிடிக்காதவங்களை பார்க்காம இருந்தாலே இன்னும் நல்லா இருக்கும். அப்படி உன் மனசுக்கு பிடிக்காதவங்கள பார்க்க வேண்டான்னா ஒன்றை மட்டும் இந்த வீட்டில் தனியாக இருக்கட்டும்னு விட்டுட்டு நாங்கள் எல்லாரும் இன்னொரு வீடு வாங்கி மொத்தமாக அங்கே போகணும். உனக்கு தான் நல்ல மனுஷங்களே பிடிக்காதே. அக்கா பாத்தியாக்கா எப்படி பேசுறாருன்னு? ஐயோ சாரிம்மா. ஓ ஓ, என் வாய் வேற சும்மா இருக்காது, தெரியாம சொல்லிட்டமா. சார் போஸ்ட். இங்க இந்திரா மேடம் யாருங்க? ஆம், நான் தான். இரு நான் போறேன். சார் இது ரிஜிஸ்டர் போஸ்ட் சார். இந்திரா மேடம் வந்து தான் சைன் பண்ணி வாங்கணும் சார். இந்திரா இங்க வா. இதோ வரேன். தேங்க்யூ மேடம். வா. என்னடா கௌதம், ஏதோ லெட்டர் வந்திருக்குப்பா. என்னம்மா லெட்டர் அது? இதோ பாக்குறேன் மாமா. என்ன இந்திரா, சந்தோஷமான விஷயம் போல இருக்கே. என்னது இது? மடி,
என்ன என்னம்மா? இந்திரா கூடாத டேய் என்னடா ஐயோ அப்பா இந்திராக்கு இன்டர்வியூ லெட்டர் வந்திருக்குப்பா. இந்த இன்டர்வியூவை எப்படியாவது இவளை அட்டன் பண்ண விடாம தடுத்தே ஆகணும்.